நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்த குருவே நமக. குருநாதருக்கு நமஸ்காரம். இந்த நாள் இனிமையான நாளா அமைய போகுது நம்ம எல்லாருக்கும். மேலும் இன்னும் 6 மாசம்தான் இருக்கு இல்லையா? ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும். இதுக்குள்ள நம்மள எப்படி நம்ம சீர்திருத்திக்கலாம்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பொக்கிஷம் இல்லையா? ஒவ்வொரு வருடம் தோறும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கோம். நம்ம செல்கள் உருமாறி கொண்டே இருக்கிறது. நம்மளும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறோம். பொறுப்புனா என்ன சொல்றது? வளர்ந்து வரோம். இப்ப நம்ம கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெத்தவங்கள பார்க்கணும். கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நம்மளோட மாமனார், மாமியார பார்க்கணும். அப்புறம் பிள்ளைகள பார்க்கணும். பிள்ளைகளோட எதிர்காலம் பார்க்கணும். இந்த மாரி சொல்றேன். இந்த பொறுப்புகளும் கூடிக்கொண்டே போகுது. கூடிக்கொண்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்கள நீங்க அறிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கான டைம நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாமே என்ன சொல்றது? நிலையற்றது. அப்படிதானே? உங்களோட பியூர் பிளிஸ் என்ன? உங்களோட முழு நோக்கம், உங்களோட ஆத்மாவோட நோக்கம் என்னன்னா, பரமாத்மா கிட்ட போறதுதான். அத அறியறதுக்கு தான் இந்த ஞான பாதை, பக்தி பாதை. மார்க்கம் நெறைய இருந்தாலும், நம்ம இப்ப ஐயா அகத்திய பெருமான் சொன்ன வழியில போய்க்கிட்டு இருக்கோம்னா, அது சொல்றபடி நடக்கவும் செய்யணும். இல்லையா? அப்போ இருக்கிற 6 மாசத்த நம்மள மெருகேத்திக்கிறதுக்கு, நம்மள சீர்திருத்திக்கிறதுக்கு, நம்மள ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஹியூமன் பீயிங்கா மாத்திக்கிறதுக்கு நம்ம உதவணும். நம்மளுக்கு நம்ம தான் உதவணும். அதனால நல்ல தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல எண்ணத்தோட இருங்க. மேலும் இன்னைக்கு நான் யார் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எதற்காக இந்த பிறப்பு, அருமையான ஒரு தொகுப்பு அது. கண்டிப்பா போய் கேளுங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறதோட தெரிஞ்சுக்கலாம். சும்மா சாப்பிடுறது, உறங்குறது, திரும்ப வேலைக்கு போறது, இதுதான் வாழ்க்கையா? ஒரு வெறுமை இருக்கும்ல. அவங்களுக்கான கேள்வி இந்த நான் எதற்காக பிறந்தேன் அப்படின்ற தொகுப்புல புதைஞ்சு மாணிக்க வைடூரியமா புதைஞ்சு இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை கேளுங்க. உங்களுக்கும் ஐயனோட அருள் கிடைக்கட்டும். மேலும் நான் யார் அப்படின்ற தலைப்புக்குள்ள போலாம். கஜராஜ சுவாமிகள் கேக்குறாங்க, அப்பா, மண் உலகத்தில் நான் பிறந்தது மறைக்க முடியாத உண்மை. ஆனால் நான் யார்? நான் பிறந்த காரணம் என்ன? நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? எதற்காக வாழ்கின்றோம் என்பதற்கு விடையை தங்கள் திருவாயால் விவரிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வறிவுரையை நான் மட்டுமல்லாமல் உலகத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதால் எங்களை மூடி இருக்கும் திரையை அகற்றி வெளிச்சத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் இதுல ஒரு பெரிய அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குரு கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் நம்மள சரணடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு நான் இங்க பாக்குறேன். ஐயா இங்க பாருங்களேன், கஜராஜ சுவாமிகள் கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்களேன். எங்களை மூடி இருக்கும் திரையை அகற்றி வெளிச்சத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் ஒரு குரு ஒரு சிஷ்யன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஹம்பிள்னஸ், தாழ்மையான குணம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? தன்னோட குரு மெச்சிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்றேன். அப்போ நல்லா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் தான் நம்மள மேல போக விடாம தடுக்குது. இந்த மாதிரினா என்ன சொல்றது? நான்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளால மேல போகவே முடியாது. மேல போறதுன்னா என்னதுங்க? நம்மளால நம்மள உணர முடியாதுங்க. இறைவனை உணர முடியாது. நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர முடியாது. அதுதான் சிம்பிள் மீனிங். மகாமுனி அகத்தியர் இப்போ அதற்கான விடைய சொல்றாங்க. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு முதலில் நீ யார் என்பதை பற்றி சிந்தனை செய்து பார். மனிதன் என்றால் ஆத்மாவை சுற்றி புத்தி பஞ்சேந்திரியங்கள் கொண்ட ஸ்தூல சரீரமாகும். அதாவது உங்களோட புத்தி அப்புறம் பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதத்தினால ஆனதுதான் உங்க சரீரம். அது தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. அப்படி என்றால் நீ என்பது உன் சரீரத்தை குறிக்கிறதா, உன் புத்தியை குறிக்கிறதா, அல்லது ஆத்மனை குறிக்கிறதா? எப்போது நீ என்பது சரீரம் அல்ல, புத்தி அல்ல என்னும் ஞானம் உனக்கு உண்மையாகவே உண்டாகின்றதோ அன்று நீ என்பது ஆத்மஸ்வரூபி என்பதை அறிவாய். புரியுதுங்களா? நான்ற அகங்காரம் நம்மளுக்கு இல்லாம இருக்கணும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சிரும், எதுக்கு இந்த ஆட்டம், எதுக்கு இந்த ஈகோ, போனா போது போங்க அப்படின்னு நம்ம கழிச்சிட்டு போறோம்ல. அப்போது நம்ம ஆத்மான்றத உணர்வோம். ஆத்மனுக்கு தான் எங்கிருந்து வந்தேனோ அதாவது எங்கிருந்து வந்ததோ அவ்விடத்திற்கு மறுபடியும் போய் சேர்ந்திட வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோள். திரும்ப வாசிக்கிறேன். ஆத்மனுக்கு
தான் எங்கிருந்து வந்தேனோ அவ்விடத்திற்கு மறுபடியும் போய் சேர்ந்திட வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோள். ஆனால் மாயை ஆனது இதை சில காலம், சில ஜென்மங்கள் வரையில் இவ்வுலகில் இருந்து தான் யார் என்பதை அறிந்து கொண்டதும் தன் ஆத்மஸ்வரூபத்தை அறிய வைக்கும். இது தோன்றிய மறுகணமே விடுபட்டு பரபிரம்மனை சேர ஆயத்தமாகின்றது. அப்போ நம்மளை உணர்றதுக்கு மாயை ஒரு பெரும் தடையா இருக்கு. புத்திக்கோ தான் இருக்கும் சரீரத்தின் போக்கை நேர்மையான வழியில் கொண்டு போகும் வழிகாட்டியாக விளங்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புரியுதா? அப்போ நல்ல நல்ல புத்தி வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கறது நம்மளோட வாயோட பெரும் பாக்கியம். ஆனால் அதுவோ கள்ளு குடித்த குரங்கு போல் அதை நடைமுறையை அவ்வப்போது தவற விட்டு மனிதனின் வேறு எங்கோ கொண்டு போகின்றது. மேற்கூறிய அறிவை அடிப்படையாக வைத்து ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்பதை பார்க்கலாம். மனிதனின் நடைமுறைகள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறி வருகின்றன. முன்பெல்லாம் நல்லோர் சொல்லும் வழிமுறைகளை 4 வேதங்களை காட்டி வெளிப்படும் வழிபாட்டிலும் குருக்கள் சொல்லி தந்த ஞானத்திலும் மனிதன் தன் செயல்களை கட்டுப்படுத்தி நல்வழியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். காட்டு மனிதனோ தனக்கு வேண்டிய எளிதான வாழ்க்கையை தன்னை சுற்றி இருந்த இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்தான். காலம் மாற மாற மனிதன் தன்னை போல் இருக்கும் வன ஒழுங்குகளையும் இவைகளை தாங்கி கொண்டிருக்கும் தங்கச் சுரங்கம் எனும் இயற்கையையும் பொருட்படுத்தாமல் தன் சுகத்திற்காக சூறையாடி கொண்டிருக்கின்றான். இதுதான் அவனே புரிந்து கொள்ளாத பெரும் தவறு. மனிதன் தான் செய்ய வேண்டிய கடமையில் செய்யும் முதல் தவறு. ஏன் இங்க அகத்திய பெருமான் ஒரு கால சூழ்நிலையை, அதாவது தன்னோட இயற்கையை இவ்வளவு பெருசா புகழ்ந்திருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை தான், நீங்க அந்த பஞ்சபூதம் தான் உங்க பஞ்சேந்திரியங்களால ஆள இந்த சரீரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ அந்த சரீரத்தை நீ அந்த இயற்கையோட ஒத்து வாழல. இயற்கையில ஏதோ உனக்கு கிடைச்சிருச்சு, அதை போட்டு கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க தண்ணியை உறிஞ்செடுக்கிறீங்க. கடைசி அந்த மண் இருக்கிற வரைக்கும் கெமிக்கல் போட்டு நாசம் பண்றீங்க. பல சாக்கடைய அதுல கொட்டுறீங்க, பல கெமிக்கல்ஸை கொட்டுறீங்க. ஒரு ஏர் இருக்கா பொல்யூஷன் ஆக்குறீங்க, மாசுபடுத்துறீங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட பெரும் தவறு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, முதல்ல நீங்க உங்களை உடம்ப முதல்ல சுத்தமா வைக்கிறதுக்கான வழக்கத்தை கொண்டு வாங்க. நல்ல நல்ல எண்ணங்களோட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நல்லா சமைச்சு சமைச்சுன்னா என்ன சொல்றது, சமைக்கிறவங்க நல்ல எனர்ஜியோட இருக்கணுங்க. யாரு கையிலனாலும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அந்த எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதனால என்னைக்குமே வீட்டுல அம்மாமார்கள் அப்பாமார்கள் யாரோ சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி பீஸ்ஃபுல்லா அந்த ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு பிளசன்ட், அப்புறம் ஹாப்பினஸ், அப்புறம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கணும்னு ப்ரே பண்ணிட்டே சமைக்கணும். ஏன்னா அது எல்லாமே அவங்களோட உடம்புல இருக்கிற தசையாகவும் ஒரு என்ன சொல்றது பிளட் சம்திங் ஏதோ உங்க உடம்ப வளர்க்கறதுக்கு அது உதவுது இல்லையா, உடம்ப வளர்க்கறதுக்கு. அப்போ உங்களோட எனர்ஜி அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை உங்க முன்னாடி தினமும் காலையில எழுந்திரிச்சிட்டு அதுல உங்களோட குருவோட அனுகிரகம் அதுல இருக்குன்னு சொல்லி நீங்க அதை உருகேத்தி நீங்க பருகுங்க. எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் சூப்பரா இருக்கேன், நான் சுபிக்ஷமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பருகுங்க. அதுக்கப்புறம் ஒரு 48 days அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாத நல்ல எண்ணமும் வேண்டும், அதுவும் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே இங்க சொல்றாங்க பாத்தீங்களா, புத்திக்கு நல்ல விஷயத்த போறதுக்கான வழிகாட்டியே அந்த புத்தி இருக்கணும். அந்த ஆத்மனை கூட்டிட்டு போகணும். ஆத்மாக்கு எப்பயும் பரமாத்மா கூட போறதுதான் விருப்பம். ஆனா நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் மேலும் தொடர்ச்சியான இந்த பெரும் பெரும் பாக்கியத்தை நம்ம கண்டிப்பா கேட்டு கழிக்கலாம். எல்லாருக்கும் என்னோட அருள் கிடைக்கட்டும். நமஸ்காரம்.